இணைய அமெரிக்கா சார்பாக இனிய காலை மற்றும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேலும் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐயா திரு அழகிரிசாமி ஐயாவை வருக வருக என்று வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியை நாம் இனியே தொடங்கலாம். இன்றைய தலைப்பு மிகவும் சுவாரஸ்யமான தலைப்பு. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் நாம் கீழடியை பற்றி மிக தெளிவாக இணைய அமெரிக்கா அலசியது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்வானது சிந்துவெளி பண்பாட்டின் தொன்மையும் தொடர்ச்சியும் என்ற தலைப்பினை பேச ஐயா திரு அழகிரிசாமி அவர்களை இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார். அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. சுருக்கமாக சொல்லி நான் ஐயாவை அழைக்கிறேன். சிந்துவெளி பண்பாடு என்பது கிமு 3300 இருந்து கிமு 1300 வரை செழித்த பண்பாடாக கருதப்படுகிறது. மேலும் இவை இந்த பண்பாடானது இந்தியாவின் வடமேற்கு பகுதியை ஒட்டி அமைந்த சிந்து நதி மற்றும் அதன் கிளை நதிகளை ஒட்டி சுமார் 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிந்திருந்ததாக கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நாகரிகமானது வணிகம், கலை மற்றும் பல துறைகளில் சிறந்து விளங்கியதாகவும், மேலும் இவை பண்டைய எகிப்து மற்றும் மெசபொட்டோமியா பண்பாட்டின் சமகால நாகரிகமாக கருதப்படுகிறது. இந்த தலைப்பினை பற்றி நாம் பேசும்பொழுது நாம் கண்டிப்பாக 2 விஷயத்தை நாம் பேசியாக வேண்டும். ஒன்று, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் வைகைக்கரை நாகரிகத்துக்கும் உள்ள தொடர்பு. அது எப்படி தொடர்பு இருக்க முடியும் என்று நாம் ஆராயும் போது அதனை தான் நாகரிகத்தின் பயணம் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி நாம் ஆராயும் போது 2 புத்தகங்களை பற்றி நாம் கண்டிப்பாக நாம் பேசியாக வேண்டியிருக்கிறது. முதலாவதாக ஐயா திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் இண்டஸ் டு வைகை என்ற ஒரு புத்தகம், மற்றும் அவரே எழுதிய சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற ஒரு நூல். நாம் ஆராயும் பொழுது சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி இந்திய இலக்கியங்கள் அல்லது வடமேற்கு இலக்கியங்கள் ஏதாவது சிந்து சமய பற்றி கூறுகின்றன என்றால் பெரும்பான்மை இல்லை. அவற்றை தெளிவாக சிந்துவெளி பண்பாட்டினை எடுத்து கூறுவது நமது சங்க இலக்கியமாக இருக்கிறது. அதான் அவர்கள் பாலகிருஷ்ண ஐயா சொல்கிறார், சிந்துவெளி விட்ட இடம் சங்க இலக்கியம் தொட்ட இடம் அப்படின்றார். அதாவது நம்ம சிந்துவெளி உடைய இது 1924ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டாலும் அப்பொழுதுலேயே சுனில் குமார் சாட்டர்ஜி என்ற வங்காள வரலாற்று ஆசிரியர் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார், சிந்துவெளி பண்பாட்டிற்கும் தென்னிந்தியாவுடைய பண்பாட்டிற்கும் தொடர்பு இருக்கு என்று சொல்கிறார். ஆனால் அதை யாரும் அது பெருசாக பொருட்படுத்தவில்லை. நமது கீழடி அகழ்வாராய்ச்சி தொடர்ந்து அதில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் அதன் முடிவுகள் வெளிவரும்போதுதான் அதை பற்றி எல்லோரும் இப்பொழுது பேச தொடங்குகிறார் என்று நான் நினைக்கிறேன். அப்படி நாம் சிந்து வெளி பண்பாட்டிற்கும் கீழடி பண்பாட்டிற்கும் உள்ள நிறைய ஒற்றுமைகளை பற்றி சில ஒற்றுமைகளை மட்டும் பேசிவிட்டு நான் ஐயாவிடம் ஒப்படைக்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தந்தத்தினால் செய்யப்பட்ட பகடைகள் கீழடியிலும் கிடைத்திருக்கிறது. அதே பகடைகள் அதே இதில் ஹரப்பாவிலும் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளன. இதை பற்றி நம்ம கலித்தொகை பாடல்களையும் நமக்கு அதை தந்தத்தினால் செய்த பகடை எப்படி இருக்கும், அது எப்படி விளையும் என்று நம்ம கலித்தொகையில நம்ம ஒரு பாட்டல்ல கூட வருது. அதாவது பகடையில 10 விழுகும்போது அந்த தந்தத்தினால் செய்த பகடை மின்னி கொண்டு 10 விழுந்தால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்குமோ அது மாதிரி தலைவன் தலைவியை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொல்றாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, மொழியினுடைய இணைப்பு. சிந்து அந்த ஏரியாவை சுற்றி தற்போதும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சிந்தி, தார்திக் போன்ற மொழிகளில் தமிழ் சொற்கள் இருக்கிறது என்று ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் தெளிவாக கூறுகிறார். அதாவது ஒரு உழவு நிலத்தை உழுதுவிட்டு உழாத நிலத்தை நம்ம எப்படி சொல்றோம்னா இலக்கியங்கள்ல உலா நிலம் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்றோம். அதே தார்திக் மொழியில உரா அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. மேலும் கன்று இல்லாத பசு தார்திக் மொழியில இன்றி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஊர்ல கோட்டைகள் இருக்கிற ஊர்களை நம்ம எப்படி சொல்றோம், நிலக்கோட்டை, உப்புக்கோட்டை இப்படி சொல்றோம்.
ஆனா அதே பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வடமேற்கு பகுதிகளில் கோட்டைகள் ஊர்கள் எப்படி சொல்றாங்க, சிலாகோட், ராஜ்கோட், ஃபைசிலாகோட் இப்படி என்று தமிழ் சொற்கள் அங்கே இருப்பதாக ஒரு ஒரு ஆய்வுல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹரப்பாவில் முத்திரைகள்ல வந்து ஒரு கொம்பு எருது முத்திரைகள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ஒரு கொம்பு எருது உடைய முத்திரைகள். அந்த முத்திரைகள் பார்த்தீங்கன்னா தென் கன்னட நாட்டில் தென் கன்னடத்து அதாவது பெங்களூரை சுற்றி அமைந்துள்ள பகுதிகளில் ஒக்கோடு நந்தி அப்படின்னு சொல்லி கன்னடத்தில் சொல்றாங்க. அது வந்து அந்த ஊர் மாரியம்மன் அல்லது அந்த ஊர் அம்மன் திருவிழாவில் அது அந்த முத்திரை போட்ட மரச்சிப்பங்களை வைத்து வழிபடுவது இன்றளவும் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்க முடியுது. மேலும் மேட்டூர் பகுதியில் மாதேஸ்வரம் மலையை ஒட்டி இருக்க பகுதிகளில் திருக்கோட்டையூர் என்ற மாரியம்மன் கோவிலில் பொன்னேர் விழான்னு ஒரு விழா நடக்குதாம். அந்த விழாவில் திருமணமாகாத இளைஞர்கள் தலைப்பாகை கட்டி அந்த ஒற்றை கொம்பை தலையில் வைத்து ஆடினால் அவர்களுக்கு விரைவாக திருமணம் நடக்கும் என்ற ஐதீகம் இன்றளவும் அந்த தொடர்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. மேலும் ஹரப்பாவில் வந்து அகழி மற்றும் அங்கு உள்ள அந்த நீர்த்தேக்கங்கள் வந்து அரைவட்ட வடிவத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கும் குமரி மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தென் தமிழ்நாடு குமரி மாவட்டம் பொதுவாக அந்த விளவங்கோடு பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பாசன குளங்கள் எல்லாமே அதே அரைவட்ட வடிவத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு முக்கியமான ஒரு 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 தொடர்ச்சியாக நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களின் நீட்டல் அளவுகோல், அதாவது தமிழரோட கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 அடி. அது வந்து நம்ம இலக்கியத்துல இருக்கு. 11 அடி தான் ஒரு கோல் அப்படின்னு சொல்றோம். அந்த கோல் பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றி உள்ள தெருக்கள்ல பார்த்தீங்கன்னா தேர் வருகிற தெருக்கள், அந்த மேலமாசி வீதி, கீழமாசி வீதி, அந்த தேர்கள் வருகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா 44 அடிகள் இருக்கும். அதாவது 4 கோல் சாலைகள். அதே 4 கோல் சாலைகள் வந்து ஹரப்பா நகரத்துல அதே 4 கோல் இல்லாட்டி 3 கோல் உடைய அமைப்புகள் ஹரப்பா நகரத்துல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட தொடர்ச்சியை நம்ம பார்க்கிறோம். அதிக நேரம் நான் சொன்ன மாதிரி எடுத்துக்க விரும்பல, ஐயாவிட்ட கொடுத்துட்றேன். அதன் முன்னர் ஐயாவை பற்றி ஒரு சிறு குறிப்பு. நமது சிறப்பு விருந்தினர் திருமிகு மா அழகிரிசாமி ஐயா தஞ்சையை சார்ந்தவர். எம்எஸ்சி விலங்கியல் மற்றும் எம்எட் படித்து 17 ஆண்டு கால முதுகலை ஆசிரியராக பணியாற்றி அதன் பிறகு பதவி உயர்வு பெற்று 14 ஆண்டுகள் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து பின்னர் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலராக பணியாற்றி பணிமூப்பு பெற்றவர். ஐயா ஏகப்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார். அவற்றில் சில மாநில ரெட் கிராஸ் சொசைட்டி மூலம் மாவட்ட கல்வி அலுவலருக்கான விருது, பன்னாட்டு லயன் சங்கங்கள் சார்பாக சிறந்த ஆசிரியருக்கான விருதை பெற்றவர். அதாவது ஒரு குறிப்பு இருக்கும், மாணவர்கள் படித்து முடித்து விட்டால் அவர்களுக்கு வேற வேற பெயர்கள் வந்துவிடும். மாணவர்கள் வந்து மருத்துவர் ஆகலாம், பொறியாளர் ஆகலாம், அலுவலர்கள், காவலர்கள் என்று ஆகிவிடும். ஆனால் ஒரு முறை ஆசிரியர் ஆகிவிட்டார், அவர் இறுதி வரை அவர் ஆசிரியர் தான். அதுக்கு ஐயாவும் விதிவிலக்கில்லை. ஐயா இப்பொழுது ஓய்வு பெற்ற பின்னரும் 2 யூடியூப் வரிசைகளை நடத்தி வருகிறார். தமிழ் தடம், அறிவுச்சுடர் என்ற 2 யூடியூப் ஒளியியல் வரிசையை நடத்தி அவற்றின் மூலம் ஐயாவின் தமிழ் தொன்மை மீது ஆர்வம் கொண்டவர். அதை சார்ந்த செய்திகளை படிப்பது, சேகரிப்பது, தனது யூடியூப் வரிசையில் அதனை பற்றி விவாதிப்பது என்ற ஒரு ஓயாமல் இன்றளவும் தமிழ் பணியாற்றி வருகிறார். மேலும் தந்தை பெரியாரின் சீரிய பற்றாளர் ஐயா. திராவிட இயக்க தலைவர்கள் மற்றும் அறிஞர்கள் இணைய வழியாக அவர்கள் நேர்காணல் கடத்தி அதையும் தனது யூடியூப் வரிசையில் வெளியிட்டு வருகிறார். பகுத்தறிவாளர் மாநில தலைவராக பணியாற்றும் வாய்ப்பினையும் பெற்றவர். தமிழக தலைவர், திராவிட கழக தலைவர் பாசமிகு ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் தலைமையேற்று அவர் வழியில் நடப்பவர். தற்போது பகுத்தறிவாளர் கழக ஊடக பிரிவு மாநில தலைவராக பொறுப்பில் உள்ளார். இப்படிப்பட்ட பல பொறுப்புகளை, பல சிறப்புகளை பெற்ற ஐயா திரு அழகிரிசாமி அவர்களை நாங்கள் திணை அமெரிக்கா சார்பாக இன்று பேச அழைக்கிறோம். உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் திணை அமெரிக்கா கொள்கிறது ஐயா. வாருங்கள் ஐயா.